என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு செபி கொண்டு வந்த சில சேஞ்சஸ் பற்றி பேச போகிறோம். நம்ம முதல்ல சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நான் ஆரம்ப காலத்தில் வந்தப்போ எனக்கு நிறைய டவுட்லாம் இருந்தது. அப்போல்லாம் பெருசாக சோஷியல் மீடியாலாம் கிடையாது, கூகுள் கூட பெருசாக இருக்காது, ஏன்னா இப்போ நெட்டு கனெக்ஷனே நிறைய பேர்கிட்ட இருக்காது. பட் இப்போ நம்ம ஒரு கரெக்டான கேள்வி கேட்டோம்னா அது பதில் சொல்கிறதுக்கு கூகுளு, கிராக்கு அப்படின்னு நிறைய இருக்குது. இருந்தாலும் ஸோ இந்த வீடியோவில் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு நிஃப்டி பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இன்னொன்று ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், அது மியூச்சுவல் ஃபண்ட். இப்போது நீங்கள் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை முதலீடு பண்ணிங்கனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் அந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் எந்தெந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணுவார். அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப பிடிக்கும், அதில் நிறைய காசை முதலீடு பண்ணுவார். ஐடிஎஃப்சி பேங்க் அவ்வளோ பிடிக்காது, அதில் கொஞ்சமாக முதலீடு பண்ணுவார், அதில் முதலீடு பண்ணாமையும் இருப்பார். ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுப்போமே லார்ஜ் கேப்பில், நிஃப்டி 50ல், அந்த 50 ஸ்டாக்லேயும் அவர் முதலீடு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவர் 30 ஸ்டாக்கில் மட்டும் கூட அவர் முதலீடு பண்ணுவார். அதே எல்லா கம்பெனிலையும் சமமான பணத்தையோ அல்லது அதோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவார், அவருக்கு அந்த டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. அதே இந்த பக்கம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கு வாங்க, நிஃப்டி பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கனால் அந்த பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, நிஃப்டியில் இருக்கிற அத்தனை ஸ்டாக்கையும் அவங்க வாங்குவாங்க. அதுவும் எப்படி வாங்குவாங்கன்னா அதனுடைய வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வெயிட்டேஜ் 15%னா 15% காசை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் போடுவாங்க. ரிலையன்ஸ் வெயிட்டேஜ் 10%னா 10% அந்த ஸ்டாக் ரிலையன்ஸில் போடுவாங்க. அப்படி ஒரு ஸ்டாக்குக்கும் என்னென்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை பிரித்து அந்த 50 ஸ்டாக்கையும் அவங்க வாங்குவாங்க. அப்போ தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் என்ன ஆகும், அந்த நிஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அந்த ரிட்டர்ன் அதை கொடுக்கும். இப்போ நிஃப்டி ஒரு 10% மேலே போச்சுன்னா நிஃப்டி பீஸும் 10% மேலே போகும். நிஃப்டி ஒரு 10% கீழே போச்சுன்னா நிஃப்டி பீஸும் 10% கீழே போகும். ஸோ அந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணும். ஸோ ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது. பல மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 10% ரிட்டர்ன் கொடுத்தா சில மியூச்சுவல் ஃபண்ட் 15% ரிட்டர்னும் கொடுக்கும். சில நிஃப்டி 10% ரிட்டர்ன் கொடுத்தா சில மியூச்சுவல் ஃபண்ட் 5% ரிட்டர்னும் கொடுக்கும். ஸோ ஏன்னா நிஃப்டி எத்தனை பர்சன்ட் மேலே போகுதுன்றது முக்கியம் கிடையாது, அந்த ஃபண்ட் மேனேஜர் வாங்கியிருக்கிற ஷேர்ஸ் எவ்வளோ மேலே போகுது அப்படின்றது தான் முக்கியம். பட் அதனால மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு முதலீடு பண்ணிங்கன்னா அவங்க லார்ஜ் கேப்பில் மட்டும் தான் முதலீடு பண்ணுவாங்க. மிட் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணிங்கன்னா மிட் கேப்பில் மட்டும் தான் முதலீடு பண்ணுவாங்க. சில தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கும், பார்மா ஃபண்டுன்னு இருக்கும், அதில் முதலீடு பண்ணால் பார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸில் மட்டும் தான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்மா ஃபண்டில் முதலீடு பண்ணிங்கன்னா அவங்க மொத்த படத்தையும் பார்மா ஃபண்டில் தான் முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் அதுலேயே அவங்களுக்கு சன் பார்மாவை பிடிக்கும், அதில் அதிகமாக முதலீடு பண்ணுவாங்க. டாக்டர் ரெட்டி பிடிக்காது, அதில் குறைவாக முதலீடு பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷன் அங்கே இருக்குது. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒன்று. சரி, இப்போது அடுத்தது இந்த வெயிட்டேஜ்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ அமெரிக்காவில் டவ் ஜோன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுதான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இண்டெக்ஸ் உலகத்தில். 1896 ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அதில் ஒரு 30 ஸ்டாக் இருக்குது, வெயிட்டேஜ் 100% அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்குமே 3.33% வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இப்போது ஒரு அமெரிக்காவில் இருக்கிற நம்பர் 1 ஸ்டாக் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்விடியா தான் நம்பர் 1 ஸ்டாக் அமெரிக்காவில். அது ஒரு 1% ஏறுச்சுன்னா இண்டெக்ஸ் 50 பாயிண்ட் ஏறுதுன்னு வச்சுப்போம். அந்த டவ் ஜோன்ஸில் இருக்கிற எந்த ஸ்டாக் ஏறினாலுமே அது அதே 50 பாயிண்ட் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லா ஸ்டாக்குக்கும் சேம் வெயிட்டேஜ் இருக்குது.
இந்தியாவில் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஒரு காலத்தில் வந்து நிஃப்டி 50 அதில் 50 ஸ்டாக் இருக்கும், வெயிட்டேஜ் 100%. அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு 2% வெயிட்டேஜ் இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் அந்த வெயிட்டேஜ் அவங்க அப்படி வச்சிருக்கிறது இல்லை. அவங்க வெயிட்டேஜ் வந்து மார்க்கெட் வெயிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வெயிட்டட் அப்படின்னு சொன்னால் லைக் அதிகமான மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி அதிகமான வெயிட்டேஜ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட மார்க்கெட் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு வெயிட்டேஜ் 15% இருக்கும். அதே ஒரு சின்ன கம்பெனி, அதை நிஃப்டி 50 இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா அது வெயிட்டேஜ் வந்து ஒரு 3% இருக்கும். ஸோ அப்போது HDFC பேங்க்கு 1% ஏறுனா சப்போஸ் நிஃப்டி 50 பாயிண்ட் ஏறுதுன்னு வச்சுப்போம். அதே வந்து ஒரு ஏதோ சின்னதாக இருக்கிற டாடா ஸ்டீல் அந்த மாதிரி கம்பெனி வந்து 3% தான் வெயிட்டேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். அது வந்து 1% ஏறுச்சுன்னா ஸோ இதில் 50 பாயிண்ட் ஏறுதுன்னா அதில் 50 பாயிண்ட் ஏறாது, 10 பாயிண்ட் தான் ஏறும். ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் வெயிட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வெயிட்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் கேப் வெயிட்டட் இண்டெக்ஸ் அண்ட் ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ், மார்க்கெட் கேப் வெயிட்டட் இண்டெக்ஸ்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் டவ் ஜோன்ஸ் தவிர மீது எல்லாமே வந்து மார்க்கெட் கேப் வெயிட்டட் இண்டெக்ஸ் தான். சரி, இப்போ இந்த மார்க்கெட் வெயிட்டட் இண்டெக்ஸ் வந்து என்னன்னாக்கா அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பொருளாதாரத்தை உண்மையாக பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா இருந்தாலுமே சில நேரங்களில் என்ன நடக்கும், இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு மிகப்பெரிய பேங்க்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது பேங்க் நிஃப்டியில் வந்து HDFC பேங்கோட வெயிட்டேஜ் வந்து 35% இருந்தது, அதாவது 1/3. அது ரொம்ப கீழே இருக்கிற சில பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த IDFC பேங்க்கு சில பேங்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெயிட்டேஜ் வந்து 3% கூட வராது. அதாவது HDFC பேங்க்குடைய மார்க்கெட் கேப்பில் 10ல் 1 பங்கு தான் இருக்கும் இந்த பேங்க்கு. அதனால் இண்டெக்ஸில் இருக்கிற வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆச்சு, இந்த பேங்க் நிஃப்டி வந்து ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் பேங்க் நிஃப்டி தான் வீக்லி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, நிஃப்டி வந்து அப்புறம் தான் வீக்லி ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஸ்பெகுலேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இஸ் த உலகத்திலேயே அதிகபட்சமாக ட்ரேட் நடக்கிற ஆப்ஷன்ஸாக இருந்தது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த செபி வந்து வீக்லி ஆப்ஷனில் வந்து 1 தான் வச்சிருக்கலாம், 2 வச்சிருக்கக்கூடாதுன்னு உடனே அவங்க வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் வந்து வீக்லி ஆப்ஷன் எடுத்து விட்டாங்க. அப்போல்லாம் வந்து பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் இருக்கும்போதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வரும், இது ஒருவேளை மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சீப்பான ப்ரைஸில் புட் ஆப்ஷன்லாம் பை பண்ணிவிட்டு ₹1 இருக்கிற புட் ஆப்ஷன்லாம் பை பண்ணிவிட்டு ஒரு கண்டமேனிக்கு வந்து HDFC பேங்க் வந்து செல் பண்ண வேண்டியது. ஏன்னா HDFC பேங்க் வெயிட்டேஜ் 35% இருந்ததுனால அது பேங்க் நிஃப்டி ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப கீழே வரும், அப்போ ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னா நிறைய மேனிப்புலேஷன் இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஓகே நிஃப்டிங்கிறது வந்து 50 ஸ்டாக்கு, அதனால் அது அவ்வளோ லேஸில் மேனிப்புலேட் பண்ண முடியாது. அதில் ஒரு மேக்ஸிமம் வெயிட்டேஜே வந்து ஒரு 12-13% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நிஃப்டிலையுமே வந்து HDFC பேங்க், ICICI பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் அது 3 இண்டெக்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/3 வெயிட்டேஜ் வந்துடும். பட் ஆனால் அதில் மேனிப்புலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் இதில் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, செபியில் வந்து யோசனை பண்ணாங்க, இப்போ ஒன்று நம்ம வந்து இதை ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸுக்கு போகணும். பட் அது வந்து நாட் பாசிபிள், ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே வந்து ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் கிடையாது. அதனால் இப்போது வந்து இண்டெக்ஸ் கால்குலேஷனில் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நேற்றிலேருந்து. நம்பர் 1, எந்த ஒரு தனிப்பட்ட ஸ்டாக்குக்கும் வெயிட்டேஜ் வந்து மேக்ஸிமம் வெயிட்டேஜ் 20% தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு 30% வெயிட்டேஜ் இருக்குது. சரி, இப்போ 30% வெயிட்டேஜை 20% குறைச்சிட்டால் என்ன நடக்குது, மேனிப்புலேஷன் குறைஞ்சிரும். ஆனால் எப்போ எந்த இடத்துல பிரச்சனை வரும்னா, நிறைய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இந்த பேங்க் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பேங்க் பீஸில் நம்ம முதலீடு பண்ணுற பணம் எல்லாமே என்ன ஆகுனாக்கா எல்லா பேங்க்லேயும் முதலீடு பண்ணியிருப்பாங்க அக்கார்டிங் டு தர் வெயிட்டேஜ். இப்போ கரண்ட் வெயிட்டேஜ் வந்து HDFC பேங்க் வந்து 30%.
ஐசிஐசிஐ பேங்க் வெயிட்டேஜ் வந்து 23%. இப்போது இந்த பேங்க் பீஸில் பண்ணுற முதலீடு எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, வர மொத்த பணத்துலேயும் 30% ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் 23% ஐசிஐசிஐ பேங்க்லேயும் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இப்போது செபி வந்து இந்த மாதிரி புதுசாக வந்து ஒரு ரூல் போடுறாங்க, வெயிட்டேஜ் வந்து 20% தான் மேக்ஸிமம் அப்படின்னும் போது, அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட வெயிட்டேஜ் 20% வந்துடுதுன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு ஆல்ரெடி 30% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க அது 20% குறைச்சாகணும். அப்போது கிட்டத்தட்ட 10% அவங்க விற்கணும். நீங்கள் பாருங்கள், முதலீடு பண்ணியிருக்க 30%, அதில் 10% விற்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளவு முதலீடு பண்ணிக்கிறாங்களோ அதில் 1/3 அவங்க விற்றாகணும். விற்றுட்டு வேற சின்ன சின்ன பேங்க் வாங்கணும். ஸோ முதல்ல இந்த சேஞ்சஸ் பற்றி பேசுகிறோம். மேஜராக வந்து ஒரு 3 சேஞ்சஸ்ஸு. ஒரு சேஞ்ச் வந்து இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து 12 ஸ்டாக் தான் இருக்குது, அது 14 ஆக்கணும். ஸோ அப்போ புதுசாக 2 பேங்க் உள்ளே வரணும். ரெண்டாவது சேஞ்சு, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு 20% மேலே வெயிட்டேஜ் போகக்கூடாது. மூன்றாவது சேஞ்ச் என்னென்னா, இந்த 14 ஸ்டாக்கில் டாப் 3 ஸ்டாக்கு சேர்ந்து 45% மேலே வெயிட்டேஜ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 தான் மேஜர் சேஞ்சஸ்ஸு. இப்போ இதில் என்ன நடக்கும்னா, ஒரு 14 ஸ்டாக்கு வரணும் அப்படின்னா இப்போ 2 ஸ்டாக் உள்ள புதுசாக வரணும். அப்போ என்ன பண்ணோம், அந்த 2 ஸ்டாக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டெல்லாம் வாங்கணும். எந்த 2 ஸ்டாக் வரும்னு தெரியாது, அதனால் ஸ்பெக்குலேஷன் நிறைய வந்து, அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பங்குச்சந்தைகள் ரொம்ப பெரிய லெவலில் இறங்கி இருந்தாலுமே பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் வந்து ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த புதுசாக வர ஸ்டாக் 2 ஸ்டாக் எது அப்படின்னா அதில் ஸ்பெக்குலேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதில் பையிங் வந்திருக்கு, அது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு குறையுது, ஐசிஐசிஐ பேங்க்குக்கு வெயிட்டேஜ் குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற பேங்க்குக்கு வெயிட்டேஜ் அதிகமாகிடும். அப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் 100 கோடி ரூபாய் வச்சுருக்கிறாங்கன்னா அதில் 30 கோடி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, ஒரு 23 கோடி வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகே, இப்போ அந்த 30 கோடியில் வந்து 10 கோடிக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரை விற்கணும், 23 கோடியில் வந்து 3 கோடி ரூபாய் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஷேரை விற்கணும். ஸோ அந்த மொத்தம் இந்த 13 கோடி ரூபாயை வந்து மற்ற பேங்க்ஸில் புதுசாக வர 2 பேங்க்கு ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற மற்ற பேங்க்ஸ் அதில் முதலீடு பண்ணணும். அப்போ என்ன ஆகும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்குக்கும் இது நெகட்டிவ் நியூஸு, மற்ற பேங்க்குக்கு இது பாசிட்டிவ் நியூஸ். இது வந்து ஒன்று. சரி, இப்போது 30% ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, அது 20% ஆக்கணும், அப்போ 10% தான் விற்கணும். ஐசிஐசிஐ பேங்க்கு 23%, அது 20% ஆனால் 3% தான் விற்கணுமான்னு கேட்டால் இல்லை, விற்க வேண்டிய பணம் அதை விட இன்னுமே கூடுதலாக இருக்கும். ஏன் அதை விட இன்னுமே கூடுதலாக இருக்கும்னு சொன்னால், அங்கே தான் இந்த 3வது இஷ்யூ வருது. இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 30%, ஐசிஐசிஐ பேங்க் 23, 30, 23, 53, ஸ்டேட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 10% இருக்குது. ஸோ 63% இருக்குது. இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 20%, ஐசிஐசிஐ பேங்க் 20% கொண்டு வந்துட்டாலுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ளஸ் ஐசிஐசிஐ பேங்க் சேர்ந்து 40% இருக்கும், ப்ளஸ் எஸ்பிஐ சேர்ந்ததுன்னா 50% ஆகிடும். அப்போ அந்த டாப் 3 ஸ்டாக் வந்து 50% கண்ட்ரோல் பண்ணுது. அது என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து செபி வந்து அதை 45% ஆக்கணுன்றாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஏற்கனவே இந்த 10% ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் 3% ஐசிஐசிஐ பேங்க்கில் விற்கிறது இல்லாமல் கூடுதலாக இந்த 3 ஸ்டாக்கும் சேர்த்து ஒரு 5% விற்கணும். அப்போ அது ப்ரொபோர்ஷனலாக எடுத்துக்கணும்னா அது ஒரு 2%, 2.5% ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் பீஸு எவ்வளோ பணம் முதலீடு பண்ணியிருக்கிறாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, கிட்டத்தட்ட அதில் பாதி ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அவங்க வித்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ இதனால் அடுத்த சில மாதங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து என்னைக்கு அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் ஹெச்டிஎஃப்சி மெர்ஜ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்தே வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி தான். அது வந்து அந்த மெர்ஜ் பண்ணதுனால அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும்னு நினச்சாங்க. இப்போ இது எல்லாமே உங்களை நெகட்டிவாக வருது. ஏன்னா இப்போது இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தனியாகவும் ஹெச்டிஎஃப்சி தனியாகவும் இருந்திருந்தால்
இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இது வெயிட்டேஜ் வந்து 30%லாம் போயிருக்காது. அப்போ இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. பட் அதெல்லாம் வந்து ஒரு பியாண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் அவர்ஸ். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஒட்டு மொத்தத்தில் அடுத்த சில மாதங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் எல்லாருமே பெருமளவு அவங்கக்கிட்ட இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வித்தாகணும். கிட்டத்தட்ட ஒரு 40% என்ற அளவுக்கு அவங்க அந்த பங்குகளை வித்தாகணும். ஐசிஐசிஐ பேங்க் அவ்வளோ மோசம் இல்லைனாலும் அதில் ஒரு 10-15% ஷேர் ஹோல்டிங் அவங்க வச்சுருக்கிறத அவங்க வித்தாகணும். ஸோ இதனால் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அகெயின் இந்த ரூல் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கு தான். நீங்கள் ஒரு தனியாராக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எதில் வேணாலும் முதலீடு பண்ணிக்கலாம். ஈவன் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. லக்கிலி இந்தியாவில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் அதிகமாக பணம் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் வந்து பணம் அதிகம் கிடையாது. முதல்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டே வந்து ஒரு பெரிய அவேர்னஸும் கிடையாது இந்தியாவில். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கினீங்கன்னா, நான் வந்து என்னுடைய பணத்தில் பெரும்பாலான பணம் வந்து நான் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் தான் வச்சுருக்கிறேன். ஈக்விட்டியில் கொஞ்சமாக தான் வச்சுருக்கிறேன். நான் ஈக்விட்டியில் வச்சுருக்கிற பணத்தில் பெரும்பாலான பணம் வந்து நிஃப்டி பீஸ்லேயும் பேங்க் பீஸ்லேயும் தான் வச்சுருக்கிறேன். ஸோ நான் வந்து என்னுடைய 90% என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டோடைய அவேர்னஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, ஸோ ஒட்டுமொத்தத்தில் நம்முடைய பங்குச்சந்தைகள் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்த செபி நியூஸ் நேற்று வந்ததுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் நேற்று இப்போ நிஃப்டி ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் மேலே போச்சு. இந்த நியூஸ் வந்த உடனே ரொம்ப வேகமாக இறங்கிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரே ஆகலை. ஸோ நம்ம ஒட்டுமொத்த சந்தையை பற்றி பேசணும்னு சொன்னால் இந்த செபி நியூஸு இது வந்து பேங்க் நிஃப்டி மட்டும்தான் பாதிக்கும். பட் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாகவே வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் தான் இருக்குது. ஒருவேளை இந்த பீகார் ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை ஏதாவது மார்க்கெட் நிலைமை சரியாகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த வீடியோலாம் வந்து நம்ம நாளைக்கு பேசுவோம் தலால் ஸ்ட்ரீட் வீக் அஹெட் ப்ரோக்ராமில். ஸோ இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கு நிறைய செல்லிங் இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்லேருந்து. ஸோ அதனால் அடுத்த சில மாதங்களுக்கு அந்த 2 ஸ்டாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து வில் பி த மேஜர் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செபியை வந்து நிறைய இந்த மாதிரி அடிக்கடி வந்து ரூல்ஸை சேஞ்ச் பண்ணினே இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷத்தில் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட வகையில் செபி வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க செய்கிறதுமே நல்ல இன்டென்ஷனோடு செஞ்சாலுமே அது வந்து ஒரு இஃபெக்ட் வந்து நல்ல இஃபெக்டை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பார்ப்போம். இதுக்கு மேலே இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு பெருசாக மேனிப்புலேஷன் இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் வராது. ஆக்சுவலாக வந்து என்னைக்கு வந்து வீக்லி ஆப்ஷனை நிறுத்தினாங்களோ அன்னையில அந்த கம்ப்ளைண்ட்லாம் குறைஞ்சி போச்சு. இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்தது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, போலீஸ் எப்பவுமே கடைசி சீனில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செபி வந்து இந்த ஆக்ஷன்லாம் அவங்க வந்து முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருந்தா நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. இப்போல்லாம் வீக்லி ஆப்ஷனே கிடையாது பேங்க் நிஃப்டியில். அதில் மேனிப்புலேஷனும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போதைக்கு பங்குச்சந்தைகள் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஒரு ஆல் டைம் ஹை அதை தாண்டினா தான் ஒரு அப்சைட் மொமெண்டம் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. உலக அளவில் கடந்த 1 வருஷத்தில் நம்ம பங்குச்சந்தை வந்து ரொம்ப மோசமாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு 2024 செப்டம்பர் மாதம் கடைசியில் நிஃப்டி 26,300 கிட்ட போச்சு. இப்போது வி ஆர் நோவேர் நியர் தட். 1 இயர் 1 மந்த் ஆயும் நம்ம வந்து இன்னும் நெகட்டிவில் தான் இருக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு திஸ் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி. பார்ப்போம். பீகார் ஸ்டேட் எலெக்ஷன், அப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற வர்த்தக ஒப்பந்தம், இதெல்லாம் ஓரளவு சரியாச்சுனால் பங்குச்சந்தைகள் திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.